வணக்கம், வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். அன்னிஸ் கிச்சனுங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் பார்க்கலாம். முதல்ல சக்கரை பொங்கல் செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பொதுவாகவே விசேஷ நாட்களில் நம்ம சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கலான்னு நினச்சோம்னா நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்லான்னு தான் நினைப்போம். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட் பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 120 கிராம்ஸ். மாதிரி பாசிப்பருப்பு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 55 கிராம்ஸு. இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ ரைஸ் வாஷ் பண்ணியாச்சு, ரைஸும் பருப்பும். இப்போ வந்து குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ எதில் ரைஸ் எடுத்தோமோ அதுலேயே 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 5 சவுண்டு இல்லாட்டா 6 சவுண்டு வர்ற அளவுக்கு விட்டுறணும். இப்போ ஒரு 6 சவுண்டு வரட்டும். இப்போ ஒரு 6 சவுண்டு வந்துடுச்சு. குக்கர் திறந்துடலாம். இப்போ நல்லா ரைஸும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வெல்லம் பாகு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 240 கிராம்ஸ் வெல்லம். நம்ம வந்து ரைஸ் எடுத்த மாதிரி டபுள் பங்கு எடுத்துக்கணும். அதில் 1 கப் வாட்டர் விட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, முந்திரி ஒரு 25 கிராம் முந்திரி, இப்போ முந்திரி நல்லா செவந்துருச்சு. திராட்சையும் போட்டுக்கலாம். அதுலேயே ஒரே ஒரு கிராம்பு, நல்லா எப்படி நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த வறுத்ததை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்ததையும் வடிகட்டி பொங்கலில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா கெட்டியாக வந்துடும் பொங்கல். இப்போது ஏலக்காய் பொடி தூவி ஒரு பச்சை கற்பூரம் 1 போட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா கோயில் பொங்கல் மாதிரி வாசமாக இருக்கும். இப்போ ஒரு நெய்யில் மீதி இருக்கிற நெய்யை ஊற்றிக்கிறோம். நெய் வந்து 75 கிராம் எடுத்து வச்சுருந்தேன்.
இப்போ பாருங்கள் பொங்கல் எவ்வளோ அருமையாக வந்துருச்சுன்னு. இப்போ எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுறலாம். இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நல்லா நெய் விட்டு கொலையை செஞ்சிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி, வணக்கம்.